அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறை பற்றி குர்ஆனில் கூறும்போது லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்து லிஉலில் அல்பாப், ஒவ்வொரு வரலாற்றிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிற்கு நேர் வழியாக காட்டக்கூடிய இந்த குர்ஆனில், நாம் பின்பற்றக்கூடிய இந்த குர்ஆனில், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தில் மூன்றாவது ஒரு பிரிவாக குர்ஆனில் இருந்து வரலாறுகளை அதிகமாக கூறுகின்றார். அது நல்லவருடைய வரலாறும் சரி, கெட்டவருடைய வரலாறும் சரி, எல்லா வரலாறுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுவதுடைய நோக்கத்தை இந்த வசனத்தில் சொல்லும்போது, அந்த வரலாறுகளில் இருந்து உங்களுக்கு அநேகமான படிப்பினை உண்டு. நல்லவருடைய வரலாறு படிக்கிறோம், அந்த வரலாறுகளில் இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்பது அந்த நல்லடியார்களை போல நாம் வாழணும். கெட்டடியார்களுடைய வரலாறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லியிருக்கான். அந்த வரலாறுகளை படித்து படிப்பினை பெறும்பொழுது இந்த கெட்டடியார்களை போல வாழ கூடாது அப்படி என்ற ஒரு வரலாறை அல்லாஹ் அழகான முறையில் சொல்லும்பொழுது, அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் சூராவில் நாம கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் அப்படியே அங்கீகரிக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த துஆவில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கேட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எனக்கு நீங்க நேரான வழியில அல்லாஹ் என்ன செலுத்து, அந்த நேரான வழி நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நேரான வழியில எங்களை செலுத்து. நீ யாருடைய கோபம், நீ யார் மீது கோபப்பட்டியோ, யார் மீது சாபம் கொண்டியோ அவர்களுடைய வழிகளை எங்களை செலுத்தாதீங்க. அப்படியான துஆவோட தான் ஒவ்வொரு தொழுகையை நாம் ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய இவர்களுடைய வரலாறு என்பது ஒரே வரியில் சொல்லணும்னா, இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உலகத்துடைய பார்வையில் இவள் முஸ்லிம்கள் என்று தெரிந்தாலும் கூட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அதற்கு முற்றிலுமாக மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஷியா. இந்த ஷியாக்களுடைய கூட்டத்தை பொறுத்தவரையில், இந்த வழிகெட்ட கூட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களிடத்து நம்ம போய் கேட்டோம்னா, நீங்கள் இப்படி குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கட்டாயமான முறையில் நாங்கள் தான் சுவனத்துக்கு உரித்தானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் என்னென்னலாம் வழிகட்டு கேட்ட குர்ஆன் சுன்னாவுக்கு மாறு செய்யக்கூடிய என்னென்ன வழிகட்ட கூட்டங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டாலும், நாங்கள் தான் தர்காவாதிகளில் போய் கேட்டாலும் நாங்கள் தான் கரெக்டான பாதையில் இருக்கிறோம், மற்ற எல்லாருமே பாத்திலு. அதே போல் நீங்கள் எந்த ஒரு வழிகட்ட கூட்டத்தில் நீங்கள் போய் கேட்டாலும் நாங்கள் தான் சரியான ஒரு வழியில் இருக்கோம் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. உண்மையிலேயே சரியான வழி என்ன அப்படின்னு நமக்கு தெரியல, உண்மையிலேயே தவறான வழி எது அப்படின்னு நமக்கு தெரியலனா இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்வதே வேஸ்ட். இந்த உலக வாழ்க்கை வாழ்வது என்பதே நமக்கு பயனில்லாமல் ஆயிடும். கபருடைய வாழ்க்கை என்பது சிரமமாக ஆயிடும், மறுமையுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறையே ஆயிடும். அந்த அடிப்படையில் நல்லதை மட்டுமே நம்ம கேட்டுக்கொண்டிருக்காம தீமையான விஷயம் எதுன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சட்டங்களை பற்றி சொல்லும்போது நன்மையை மட்டும் சொல்லலை, மாறாக இதெல்லாம் தீமை, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி. எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நன்மையை பற்றி கேட்கும்பொழுது இந்த சஹாபி மட்டும் தீமையை பற்றி கேட்பாங்க. ஏன்னா கான நாசு யஸ்அலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மக்கள் எல்லாம் நன்மையை பற்றி கேட்பாங்க. நான் வ குன்து அஸ்அலுஹு அன் ஷர்ரி, நான் தீமையை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பேன். ஏன், என்ன காரணம்னா அந்த தீமையின் பக்கம் நான் போய்விடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமான இந்த பயான் நிகழ்ச்சி நன்மையான விஷயம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிமுறையை காட்டி தந்தாங்களோ அந்த வழியில் இருக்கும். இது மட்டும் இல்லாம மக்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டங்களும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த வழிகெடுக்கக்கூடிய கூட்டமும் அது எதனால வழிகெட்டாங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் வழிகெட்டாங்க, எப்படியெல்லாம் வழிகெட்டாங்க, அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அந்த விஷயத்தின் பக்கம் நம்ம போக மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் எது சரி எது தவறு என்பது கட்டாயமான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வழிகெட்ட கூட்டம் எப்போ உருவாகுது, எப்படி உருவாகுது, இமாம்கள் சில விஷயங்களை சொல்றாங்க. வழிகெட்ட கூட்டங்கள் பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பல பிரிவுகள் வரும். அந்த வழிகெட்ட கூட்டங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாகும்னு சொல்லிட்டு இமாம் சொல்லும்போது அதில் முதல் விஷயமா சொல்றாங்க, குர்ஆன் சுன்னாவுடைய புரிதல் அவங்கள்ட்ட இருக்காது. குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை ஹதீஸ்ல உள்ள ஒரு ஹதீஸை எடுத்து இவர்களுடைய புத்திக்கு தோன்ற மாதிரி அந்த அறிவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பொருத்திப்பாங்க.
குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் எங்க புரிதல் என்பது இல்லையோ அங்க வழிகேடு என்பது கட்டாயமான முறையில் வரும். ஒன்று. ரெண்டாவதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வழிமுறை இருக்க, ரசூலுல்லாஹ் இப்படிதான் அந்த குர்ஆன் வசனத்தை அணுகுனாங்க, சஹாபாக்கள் இப்படிதான் அந்த ஹதீஸை விளங்குனாங்க, அப்படி என்ற வழிமுறைக்கு மாற்றமாக எங்கெங்கெல்லாம் ஹதீஸை எடுத்து அப்ளை பண்றாங்களோ அந்த இடத்துல கட்டாயமான முறையில் வழிகேடு என்பது உண்டாகணும். அதே போல மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், மக்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பித்அத். மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. ரசூல் அல்லாஹ் தான் சொல்லியிருக்க மாட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்க மாட்டாங்க. அதே போல சஹாபாக்கள் ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டால் அதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இபாதத்துங்கிற அடிப்படையில் மார்க்கத்தில் புதுமையாக ஒரு விஷயத்தை எங்கெங்கெல்லாம் உண்டாக்குறாங்களோ அது கட்டாயமான முறையில் வழிகேடுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். அதே போல நாலாவது முக்கியமான விஷயம், எங்க குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை விட்டுட்டு தன்னுடைய தனிநபர் உணர்ச்சிகளுக்கும் அரசியல்களுக்கும் மற்ற இறை இல்லத்துக்கும் அப்படியான குர்ஆன் சுன்னாவை விட்டுட்டு யாரெல்லாம் இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அங்க கட்டாயமான முறையில் வழிகேடு என்பது உண்டாகிடும். கடைசியா அறிஞர்களுடைய விளக்கத்தை எடுக்காம அவர்கள் குர்ஆன் சுன்னாவை தெளிவாக படித்து பல உலமாக்கள்கிட்ட படித்து அவர்கள் ஒரு விஷயத்துல ஃபத்வா விட்டா அந்த ஃபத்வா என்பது என்னுடைய அறிவுக்கு பொருந்தலன்னு சொல்லிட்டு அந்த ஃபத்வாவை நீக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க நம்ம இப்படிதான் விளங்கணும் டைரக்டா, அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல இப்படிதான் நம்ம டைரக்டா விளங்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இமாம்களுடைய விளக்கத்தை எடுக்காம சஹாபாக்களுடைய புரிதலை எடுக்காம நம்ம டைரக்டா எப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் நம்ம விளங்குறோமோ கட்டாயமான முறையில் வழிகேடு என்பது வந்துவிடும். அந்த அடிப்படையில தான் இந்த ஷியாக்களும் தன்னைத்தானே தானாக மனோ இச்சையை பின்பற்றுறாங்க. மனோ இச்சையின் விளைவாக இவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு வழிகேட்டில் போய் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது ஃபலா தத்தபி, நீங்க எடுக்காதீங்க ஹவா, மனோ இச்சைகளை நீங்க எடுக்காதீங்க. மனோ இச்சைனா என்ன, எனக்கெல்லாம் என்னென்னலாம் தோணுதோ, ஒரு குர்ஆனை படிப்பேன் அந்த குர்ஆன்ல எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதான் மார்க்கம், ஒரு ஹதீஸை படிப்பேன் அந்த ஹதீஸ்ல என்னென்னலாம் தோணுதோ அதான் மார்க்கம். இப்படி தனக்குத்தான மனோ இச்சையை யார் பின்பற்றுறாங்களோ அல்லாஹ் அவர்களை எச்சரித்த விஷயம் ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அவங்க விலகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அவங்க விலகிட்டாங்க. யார் தன்னுடைய மனோ இச்சை தான் இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மனோ இச்சை எடுத்தாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து விலகிட்டாங்க, அதாவது வழிகட்டு கூட்டமாக ஆகிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் ஷியாக்கள்ல உள்ள நபர்கள் அந்த அல்லாஹ்வுடைய பாதை அல்லாம அல்லாஹ்வுடைய மன இச்சைகளை கொண்டு மார்க்கத்தை உண்டாக்குறாங்க. அதனால அவர்கள் வழிகட்டு கூட்டம் என்பதை ஆகிட்டாங்க. அந்த அடிப்படையில் ஷியாக்கள் அப்படின்னா யாருன்னா, இமாம்கள் சொல்லும்போது ஷியத் அலி, அலியுடைய ஆதரவாளர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி, சிறந்த ஒரு வீரர், சிறந்த ஒரு கொடையாளி, சிறந்த ஒரு ஹலீஃபாவாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வைத்து தான் இந்த ஷியாக்கள் பெரும்பாலான பகுதிகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வழிகெடுத்தாங்க மக்களை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்லுல் பைத்னு சொல்லுவாங்க, குடும்பங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் இந்த ஷியாக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பகுதியான ஒரு பெருகிறத வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் யாருன்னா சஹாபாக்களை விமர்சிப்பாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பு வந்திருக்கணும், தலைமை பொறுப்பு வந்திருக்கணும். ஆனா அதை அபூபக்கர் ரலியல்லாஹு பிடிங்கிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு பிடிங்கிட்டாங்க. அதனாலேயே இந்த ரெண்டு சஹாபாக்களையும் கடுமையான முறையில் விமர்சிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த விருப்பத்துக்குரிய மனைவியை விமர்சிப்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி பல விஷயங்கள் இவங்கள்ட்ட முரண்பாடாக இருக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்களுடைய ஒரு பிரிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய பண்பை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள நபர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கல, மீண்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க. இப்படியாக அல்லாஹ்வுடைய பண்பை எடுத்து அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி பல்வேறு வழிகட்டுக்கான வழிகட்ட ஒரு கொள்கை தான் இந்த ஷியா. இது எப்படி உருவானதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண தருவாயில் இருக்கிறாங்க. அந்த மரண தருவாயில் அவங்க மரணம் அடைந்து முடிஞ்சது பிறகு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும். அந்த யார் முஸ்லீம்களை ஆட்சி ஆளக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். அந்த அடிப்படையில் அதிகமான ஓட்டு யாருக்கு விழுதுன்னா, அதிகமான சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட சில நபர்கள் அலி ரலியல்லாஹு அவங்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க.
அதிகமான மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி பொறுப்பை வாங்குறாங்க. எந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொன்னாங்கன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும்பொழுது, அது எல்லாத்தையும் ஹஜ்ஜத்துல் விதாவெல்லாம் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது கரெக்டா ஹதீர் ஹம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க சஹாபாக்களுக்கு. அந்த சொற்பொழிவில் ஒரு பகுதியாக முக்கியமான ஒரு ஷியாக்கள் எப்போ அலி ரலியல்லாஹு உயர்த்தினாங்க அப்படி என்பதற்கு ஒரு ஆதாரமாக வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவங்களை பற்றி சிறப்பித்து கூறின ஒரு வசனம் தான், மன் குன்து மௌலாஹு, நான் யாருக்கு நண்பனாக, நான் யாருக்கு பொறுப்பாளராக, நான் யாருக்கு உறவுகளாக இருக்கிறேனோ அதே போல அலியுன் மௌலா, அலி ரலியல்லாஹு அவங்க நான் யாருக்கெல்லாம் பொறுப்பாக இருந்தனோ, நான் யாருக்கெல்லாம் நண்பனாக இருந்தனோ அவரும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவர்களை நீ நேசிங்க, அதே போல அலி ரலியல்லாஹு அவங்க யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ அவனை நீ எதிர்த்துரு, அவங்களுக்கு பகைமை காட்டு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நிகழ்வுல அவங்க துவா கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள பற்றி சிறப்பித்து பேசுறாங்க. இந்த விஷயத்தை எடுத்துதான் பின்னாடி வரக்கூடிய ஷியாக்கள் எப்படி உருவாகுது அப்படி என்பதுக்கு நான் அடித்தளம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. என்ன சிறப்பித்து? எனக்கு அப்புறம் கலீஃபாவா அலி தான் வரணும் அப்படி என்று சொல்லலை. நான் எப்படி சில நபர்களுக்கு தோழராக இருந்தனோ, நான் எப்படி சில நபர்களுக்கு உறவினர்களாக இருந்தனோ, நான் எப்படி சில நபர்களுக்கு ஆதரவு அளித்தனோ அதே போல அலியும் இருப்பாங்க. இந்த விஷயத்தை அப்படியே மாற்றி பின்னர் காலத்தில் எந்த இடத்துல அது தோன்றுதுன்னா, கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷியா அப்பதான் வெளிப்படையாக உருவாகும். அந்த விஷயம் என்பது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 38வது ஆண்டுல சிஃபின் யுத்தம் ஒரு யுத்தம், இந்த கர்பலா என்பது அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிப்படையாக அப்துல்லாஹ் இப்னு சபா எங்கக்கூடிய ஒரு வழிகட்டவன் இந்த நபர் என்ன பண்றான்னா, வெளிப்படையில அஹ்லுல் பைத் முக்கியமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரொம்பவும் சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு நபரா இருக்கான். இந்த சிஃபின் யுத்தத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஆட்சி கட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி முடிந்த பிறகு இந்த சிஃபின் யுத்தம் நடக்கும் பொழுதுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் 2 குரூப்பாக ஆகுது. ஒன்று அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் ஒரு படையும், முஆவியா அவங்களுடைய தலைமையில் ஒரு படையும் 2 படையாக இருக்கும்பொழுது இதுக்கு மத்தியில் உருவான ஒரு விஷயம்தான் ஷியா. இப்படியான அலிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ, ஷியத் அலிக்கு யாரெல்லாம் ஆதரவு ஆனாங்களோ அவர்கள் அலியோட ரலியல்லாஹு அவங்களுடைய விஷயத்தில் மிகவும் எக்ஸ்ட்ரீமாக போய் அலி ரலியல்லாஹு அவங்களை அல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு ஏற்றினா இதுக்கப்புறம் ஷியாவுடைய அந்த வெளிப்பாடு என்பது கடுமையான ஒரு தன்மையில் போகுது. எனவே இஸ்லாமிய சகோதரிகளை முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்பது, சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம ஒருபோதும் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என்னுடைய தோழர்களை நீங்க திட்டாதீங்க, அவர்கிட்ட நீங்க நன்மையை பார்க்குறீங்களா அதை நீங்க எடுத்துங்க, அவர்களிடத்துல நீங்க தீமையை நீங்க விட்டு விடுங்க, அதை விமர்சிக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவங்க அல்லாஹ்வை புரிந்து கொண்டாங்க, அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். இந்த விஷயத்துக்காக யாருமே அவர்களே தப்பு செஞ்சிருக்காங்களே, அவர்களே போரிட்டு இருக்காங்களே, இப்படியான விஷயங்களை பற்றி அவர்களை விமர்சிக்க கூடாது. ஏன் இந்த தகவலை சொல்றோம்னா, சமகால கட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் சில நபர்கள் சஹாபாக்களை குறித்து விமர்சிக்குவாங்க. அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் தூய்மையானவங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாடை பற்றி ஒருபோதும் நாம விமர்சிப்பது தவறான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்த ஷியாக்கள் வெளிப்படையாக உருவாகும் போது அப்துல்லாஹ் இப்னு சபா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக முதல்ல மக்களை தூண்டுறான். எப்படி தூண்டுறான்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் தலைமைத்துவம் இமாமத்தை அவங்க தான் பண்ணணும், ஆனா இடையில அபூபக்கர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பறிச்சுட்டாங்க, இது துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் கொஞ்சமா அந்த விஷயத்தை பரப்புறான், வெளிப்படையான முறையில் பரப்புறான். எந்த அளவுக்குனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அப்புறம் உள்ள உமர் ரலியல்லாஹு அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களையும் 2 பேரையும் வெளிப்படையா இவங்க நான் நிராகரிக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த பையத்தை முறிச்சிட்டு அலி ரலியல்லாஹு அவங்கள தூக்கி நம்ம ஆட்சியை அந்த கட்டில நம்ம அமர வைக்கணும் இப்படிங்கிற அந்த வெளிப்படையான மக்களுக்கு மத்தியில் மார்க்க அறிவு என்பது ரொம்ப கம்மியாயிடுது.
காலப்போக்கில் மார்க்க அறிவு என்பது கம்மியானதுனால அந்த சந்தர்ப்பத்தை சைத்தானின் உதவியை கொண்டு இவன் யூஸ் பண்றான். அந்த யூஸ் பண்ணவருடைய விளைவு இவனுக்கு ஆதரவாளராக நிறைய நபர்கள் வராங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்திலே சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு மௌலா, அப்படி தோழர்கள் நண்பர்கள் இப்படி என்று சொன்ன விஷயத்தை அவர் தான் இமாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த விஷயத்தை பயன்படுத்தி மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மக்களுக்கு மத்தியில அப்போதான் ஷியாயிஷம் என்பது அலி ரலியல்லாஹு உயர்த்தியும் மற்ற சஹாபாக்களை தாழ்த்தியும் அதே போல இமாம்களை நபியை விட மேலாக கருதியும் இப்பதான் இந்த விஷயம் என்பது ஷியாக்கள் என்பது தோன்றுது. எந்த அடிப்படையிலனா, எப்படி சுத்தமாக இருந்த கிறிஸ்துவ மார்க்கம், ஏக இறைவனை தான் வணங்கணும் என்ற கிறிஸ்துவ மார்க்கத்தை பவுல் எங்கக்கூடியவர் மாற்றி அமைச்சாரோ, அவருடைய கைப்பட எப்படி பைபிள்னு கொண்டு வந்தாரோ இஞ்சில, அதே போல இவன் தனக்குன்னு ஒரு கொள்கையை ஆரம்பிச்சான். ஷியா கொள்கையை ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பைலாவை ஆரம்பிச்சான். அதுல அலி ரலியல்லாஹு அவங்க தான் சிறந்தவங்க. கிட்டத்தட்ட 8 குரானுக்கு மேற்பட்ட குரான் இருக்கு. அதுல ஒரு குரான் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குச்சு. இப்படின்னு அவர்களுக்கு மத்தியிலே பல பிரிவினர்கள், அவர்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள், இப்படியாக ஷியாயிஷம் என்பது காலப்போக்கில் தோன்றுது. இவங்க கொண்டு வந்த மிகவும் மோசமான ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா, சஹாபாக்களை திட்டுறதே மோசமான ஒரு விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹி இதை சொல்லிட்டாங்க, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களையும் உமர் ரலியல்லாஹு அவங்களையும் கடுமையான முறையில் விமர்சிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கடுமையான முறையில் விமர்சிப்பாங்க. அவங்களுடைய அந்த கலிமாவில் கடுமையான வார்த்தைகளை கொண்டு இவர்களெல்லாம் கடுமையான ஏசுறாப்படி அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு விஷயம் இருப்பாங்க. அதே போல இவர்களில் சில நபர்கள் கபரோடு தொடர்புடைய ஒரு மக்களாக இருப்பாங்க. கபர்களை எந்த அளவுக்குனா, அவங்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட உலகத்தில் ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் 12 இமாம்கள் தான் ஆட்சி செய்வாங்க. இந்த உலகத்தில் முஸ்லீம்களை 12 இமாம்கள் தான் ஆட்சி ஆளுவாங்க. அந்த 12 இமாம்களை அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய இமாம்கள் மரணிச்சுட்டாங்கன்னா அந்த இமாம்களுக்கு தனிப்பட்ட பண்புகள் இருக்கு, மறைவானவற்றை அறிவாங்க. அவங்க மரணிச்சதுக்கு அப்புறமும் அவர்களுடைய கபருக்கென்று தனிப்பட்ட விசேஷம் என்பது இருக்கு. இப்படியான பல வழிகட்ட கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி இப்போ பல பகுதிகளில் பெரிய பெரிய நாடுகளில் பெரும்பாலான மக்கள் இந்த ஷியாவாக இருக்கிறாங்க. இது மிக முக்கியமான உங்களுடைய சடங்குகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்பலாவுடைய அந்த நடந்த சோகமான அந்த துக்கமான அந்த நிகழ்வை எடுத்து இவங்க சடங்குகளாக ஆக்குவாங்க. எந்த அளவுக்கு இவங்க சடங்குகளாக ஆக்குவாங்கன்னா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய பேரனாகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கர்பலாவுடைய யுத்தத்தில் ஷஹீத் ஆகிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களை புரிந்து கொள்ளட்டும். அந்த ஷஹீதானவங்களை எடுத்தீங்கன்னா அஹ்லுல் பைத்தில் உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அடுத்து அவங்களுடைய மகனாகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகனாகவும் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தில் இருக்கக்கூடிய இவங்க அந்த இடத்துல ஷஹீதானதுனால கரெக்டாக இந்த நாம் இருக்கிற முஹர்ரம் மாதம் ஆஷுரா தினத்து 10வது நாள் என்று இந்த விஷயத்தை குறித்து துக்க நாளாக அவங்க கருதுவாங்க. துக்க நாளாக கருதி அங்கே என்னென்ன சடங்குகள் நடக்கும், துக்க கூட்டத்தை ஒன்று கூட்டுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் துக்க கவிதைகளை பாடுவாங்க, துக்க பாடல்களை பாடுவாங்க, மார்பில் அடித்துக்கிட்டு அழுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் சின்ன குழந்தையிலேருந்து வயதான முதியவர்களை வரையும் அவருடைய முதுகலையும் அவருடைய தலைகளிலும் அவருடைய நெஞ்சுகளிலும் காயத்தை ஏற்படுத்துவாங்க கத்திகளை கொண்டு. அந்த அளவுக்கு துக்கத்தை விசாரிக்கிற அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப மோசமாக எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க இறங்கி போய் அந்த அளவுக்கு தாங்களே காயப்படுத்திக் கொள்வாங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் எதெல்லாம் எச்சரித்தாங்களோ, ரசூலுல்லாஹ் எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இவர்களுடைய கலிமாவை நீங்க பார்த்தீங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய கலிமாவில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை தான் அலி வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வழியாக ஒரு பொறுப்பாளியாக அலி ரலியல்லாஹு அவங்க தான் உண்டு. இப்படியான கலிமாவில் எக்ஸ்ட்ரான ஒரு வரியை போட்டிருப்பாங்க. இந்த வரியை ரசூலுல்லாஹ்வும் சொன்னது இல்லை, அதே போல சஹாபாக்களும் கூறியது கிடையாது. அந்த அடிப்படையில் இவர்களுடைய அந்த கொள்கை கோட்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொள்கையும் இவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை என்ற அடிப்படையில் தான் இவர்களுடைய ஒவ்வொரு கொள்கையும் இருக்கும். அந்த கொள்கையை எடுத்து நாம் பார்க்கும்போது அந்த கொள்கையில் முதலாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்ததா அலி ரலியல்லாஹு அவங்க தான் இமாமாக இருக்கணும், அவங்க தான் இமாம். அபூபக்கர் உமரும் கிடையாது, அவங்களை விமர்சித்து கிழித்து தள்ளுவாங்க.
அதே போல அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த சந்ததிகள் மட்டும்தான் அந்த தலைமைத்துவம் இமாம். கிட்டத்தட்ட 12 நபர்கள் இருக்காங்களே, அந்த 12 நபர்களும் இவர்களுடைய அந்த வாரிசுலேருந்து தான் வருவாங்க. அந்த இமாம்துவத்தை அவங்க கடுமையான முறையில் பிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு விஷயம், இவர்களுக்கு மத்தியில் மொத்தமாக உலகை ஆளக்கூடியவர்கள் 12 இமாம்கள் தான். மொத்தமாக 12 இமாம்களில் கடைசியாக வரக்கூடியவர் உலக அந்த மறுமை நாள் அந்த நெருக்கத்தில் வரக்கூடிய அந்த நபர் மஹ்தி அலைஹி வஸல்லம். இவர்களை குறித்து குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவான முறையில் இருக்கு. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழியை காட்டி தந்தாங்களோ அந்த வழியை பின்பற்றக்கூடிய நபராக இருந்து சொன்ன குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எடுத்து இவர்கள் புனைந்து உலகத்துடைய அழிவு நாளுக்கு முன்னாடி வருவாங்க. அது வரைக்கும் குர்ஆன் சுன்னாவில் இருக்கு. ஆனா 12 இமாம்கள்ல 12வது ஒரு இமாம் இப்படின்னு இவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்தை அவர்கள் புனைந்து சொல்றாங்க. இப்படி நீங்க எடுத்து ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் குர்ஆன் சுன்னாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யாரெல்லாம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமியர்களும் கிடையாது. நம்ம சர்வசாதாரணமாக ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வளர்ந்துட்டோம், இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் நேரான வழியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போயிட்டு இருக்கோம். நன்றாக விளங்குங்க, நமக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக ஷைத்தான் விளையாட்டு போயிடுவோம். ஷிர்க் வைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நேரடியான முறையில் ஷிர்க் வைக்கல. ஆனால் மற்றபடி சின்ன ஷிர்க்கிலேருந்து பெரிய பாவத்திலிருந்து சிறிய பாவம் வரைக்கும், மார்க்கத்தில் முரணான விஷயத்திலிருந்து மார்க்கத்துக்கு தீமையான விஷயம் வரைக்கும் எல்லா விஷயமும் நம்ம இடத்துல இருக்கு. ஷியாக்கள் ஒரு விதத்தில் மோசமான ஒரு வழிகட்டு கூட்டமாக இருந்தாலும் கூட இபாதத்துகளுடைய விஷயத்தில் அவங்க கடுமையான முறையில் இருப்பாங்க. அதை அடிச்சிட்டு இருக்கிறது கூட அவங்க துக்கம் விசாரிக்கக்கூடிய நாள் கூட இபாதத்தாக எடுப்பாங்க. அந்த அளவுக்கு கடுமைத்தன்மை காட்டுறாங்க. ஆனால் நமக்கு மத்தியில் இபாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் சோம்பேறித்தனமான இபாதத். எதை அல்லாஹ் கட்டளை இட்டானோ அதுலேயே சோம்பேறித்தனம். அது செய்யக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் கிடையாது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு இதெல்லாம் உங்களுக்கு நன்மை, இதெல்லாம் தீமை, இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் ஹராம் என்று சொல்லியிருந்தும் கூட மக்களுக்கு மத்தியில் ஹலால் ஹராம் பேண்டுறதோ அதே போல நன்மை தீன்மை பார்க்கிறதோ அந்த விஷயம் எல்லா விஷயத்திலும் மக்களிடத்தில் பலகீனமாக இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ஷியாவுடைய கொள்கையில் இன்னொரு மோசமான ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல் முத்தா, திருமணத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மத்தியில் அந்த திருமணம் என்பது எப்படி இருக்குன்னா, திருமணத்தை அவர்கள் காசு கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை ஆண்டுகளோ இத்தனை மாதங்களோ இத்தனை வருடங்களோ இப்படியான ஒரு நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க திருமண வாழ்க்கையில் இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. இதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம்தான், யாரெல்லாம் இந்த நிலையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த திருமணத்து நிலையில் முடிச்ச அந்த அல் முத்தாங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவங்க. அந்த முத்தாவில் உள்ள ஆண், அதாவது அக்ரிமெண்ட் உள்ள கணவர், அவர் சூனவாதியாக ஆகிவிட்டார். அதே போல் அந்த அக்ரிமெண்ட்டில் உள்ள பெண்மணி சூனவாதியாக ஆகிவிட்டார், பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டார். இப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு கொள்கைகளுக்கு மத்தியில் தான் இந்த ஷியாயிசம் என்பது பரவி இருக்கு. அதே போல் அவங்களுக்கு மத்தியில் உள்ள இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமாக ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த ஹதீஸுகளையும் சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் அதிகமாக அறிவித்த ஹதீஸுகளையும் சரி அப்படியே மறந்துடுவாங்க. என்ன காரணம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இவங்க கடுமையான முறையில் விமர்சிப்பாங்க, கடுமையான முறையில் பேசுவாங்க. அதனாலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸுகளை மறுப்பாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸுகளை மறுப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸுகளை மறுப்பாங்க. உலகத்தில் மொத்தம் 8 குர்ஆன், அந்த குர்ஆனில் ஒரே ஒரு குர்ஆன் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கியது. மற்றது எல்லாம் இன்னும் இருக்கு, பேலன்ஸில் இருக்கு. அது யார்கிட்ட இருக்கு, எப்படி இருக்கு என்பது நமக்கு தெரியாது. இப்படியான பல வழிகேடு கொள்கைகளுக்கு மத்தியில் தான் இந்த ஷியாயிசம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஊன்றி இருக்கு. எந்த அளவுக்கு தௌஹீத் என்பது இருக்கோ அதை விட பிரம்மாண்டமான முறையில் தௌஹீதுடைய நாடுன்னு எதுவும் நம்ம காட்ட முடியாது. ஆனால் ஷியாக்களுடைய நாடு என்பது ஈரான் என்பது சர்வசாதாரணமாக என்ன பண்ண முடியும், இப்பயும் அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் வழிகேடை கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க மக்களுக்கு மத்தியில் வழிகேட்டை கொண்டு வந்துட்டாங்க. எனவே இஸ்லாமிய சகோதரிகளை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களுடைய வரலாறு இருந்து படிக்கக்கூடிய படிப்பினையில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷைத்தான் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் வழிகெடுத்துருவான். குர்ஆன் சுன்னாவை சொல்லி தான்
அப்துல்லா இப்னு சபா எங்க கூடியவன் குர்ஆன் சுன்னாவை சொல்லிதான் ஹதீஸை சொல்லிதான் மக்களை அவன் பக்கம் முதல்ல இழுத்தான். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த கொள்கையை மனோ இச்சைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மக்களுக்கு மத்தியில பிரிவினை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் சர்வ சாதாரணமாக மக்களுக்கு மத்தியில கொஞ்சமா ஆரம்பிச்ச அந்த விஷயம் இப்ப பெரிய ஒரு வழிகேடாக வந்து உள்ளது. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய அந்த நூல்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான ஒரு நூல்களாக செஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா ஹக்கீப் அப்துல் அலி, அதாவது அலியுடைய ஏடு அப்படின்னு அவர்களிடத்தில் ஒரு ஏடு இருக்கு. அந்த ஏடு என்பது குர்ஆனை விட அவர்களிடத்தில் மிகவும் பரிசுத்தமான ஒரு ஏடாக பாதுகாக்கப்பட்டு வருது. அதே போலதான் முஸாப் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட ஒரு கிதாப் ஒன்று இருக்கு. இந்த புத்தகம் எப்படிப்பட்டதுன்னா குர்ஆனை விட 3 மடங்கு சிறந்தது, 3 மடங்கு பெரியது அப்படின்னு அந்த மக்களிடத்துல பார்க்கப்படுது. அதே போல 3வது கிதாபு அல் ஜாமியோ, இது அனைத்துமே சட்டங்களை சார்ந்த அவர்களுக்கு மத்தியில் ஷியானா எப்படி இருக்கணும், அவருடைய சட்டம் என்ன, அவருடைய விஷயம் என்ன, இப்படியான விஷயங்கள் அந்த கிதாபில் இருக்கும். 4வது மிகவும் மோசமாக மிகவும் அப்பட்டமாக சொல்லக்கூடிய விஷயம் அல் ஜாஃபர். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அல் ஜாஃபர் எங்கக்கூடிய ஒரு கித்தாபு வேதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரக்டான முறையில் வஹி அனுப்பின குர்ஆனுக்கு பகரமாக வந்து ஒரு வேதனை என்ன பண்றாங்க, அப்பட்டமான ஒரு பொய்யை மனோ இச்சையை பின்பற்றி மனோ இச்சைகளை என்னென்னலாம் வருதோ அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க. அவர்களோட உள்ள மிகப்பெரிய ஒரு வழிகேடு புகழ்ந்து 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 புகழ்ச்சியுடைய உச்சியாக அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த பண்பை எடுத்து அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட உள்ள அந்த பண்பையும் சேர்த்து அல்லாஹ் தான் அலி, அலி தான் அல்லாஹ், அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் ஷியாக்கள் ஒரு கூட்டம் எக்ஸ்ட்ரீமா அலி ரலியல்லாஹு அவங்கள புகழ்றாங்க. நமக்கு மத்தியில் அழகான இஸ்லாமிய மார்க்கம் சொல்ல அழகான முறை சொன்னாங்க, நீங்க கிறிஸ்துவர்கள் புகழ்ந்ததை போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படி கிறிஸ்துவர்கள் கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்களோ அப்படி நீங்க கொண்டு போவாதீங்க. அதே போல சில சமுதாயத்தில் நபிமார்களை கேவலமான முறையில் கொண்டு போயிடுறாங்க, ரொம்ப கீழ்த்தரத்துக்கு கொண்டு போறாங்க, அப்படி நீங்க கொண்டு போவாதீங்க. நான் ஒரு மனிதர், என்ன நீங்க வணங்கக்கூடாது, என்னுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆகக்கூடாது, இப்படி ரசூலுல்லாஹி தெளிவான ஒரு மார்க்கத்தை விட்டு சென்று போயிருக்க. நமக்கு மத்தியில் உள்ள மக்கள் சரியான முறையில் மார்க்க கல்வி இல்லாம வழிகட்டு போகக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சம காலகட்டத்தில் கல்வியுடைய தாக்கம் என்பது ரொம்ப 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 குறைவாக இருக்கிறாங்க. உலக கல்வி என்பது மாற்று கருத்தே இல்லை, அது முக்கியம்தான். உலக கல்வி என்பது மக்களுக்கு மத்தியில் கட்டாயமான முறையில் வேணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மார்க்க கல்வி இல்லாத உலக கல்வி என்பது எந்த ஒரு பயனையும் தராது. மார்க்க கல்வி இல்லாத உலக கல்வி என்பது இந்த உலகத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தை சேகரிக்க, இந்த உலகத்தில் கண்ணியத்தை கொடுக்க தேவைப்படுமே தவிர அதற்கு அப்புறமாக உள்ள 2 வாழ்க்கை இருக்க, அந்த கபருடைய வாழ்க்கைக்கும் சரி மறுமையுடைய வாழ்க்கைக்கும் சரி, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் நீங்க படிச்சீங்களே, டிகிரி ஹோல்டரா இருந்தீங்களே, அதை குறித்து உங்களுக்கு கண்ணியம் கிடைச்சது, அதை குறித்து உங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சது, அந்த பொருளாதாரமும் அந்த கண்ணியமும் உங்களை ஒருபோதும் கபருடைய அந்த வாழ்க்கையிலேயோ மறுமையுடைய வாழ்க்கையிலேயோ வெற்றியை தராது. நிச்சயமாக மக்களுக்கு மத்தியில் தவறான ஒரு விளக்கு முறை என்னன்னா, இந்த உலமாக்கள் ஆலிம்கள்லாம் மார்க்க கல்வி படிக்க சொல்றாங்க, உலக கல்வி இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும், மாற்றுக்கிறதே இல்லை. உலமாக்கள் ஒருபோதும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க. மார்க்க கல்வி உலக கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மார்க்க கல்வி என்பது முக்கியம், அப்படி சொல்லுவாங்களே தவிர உலக கல்வி முக்கியம் இல்லைன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்புடைய இந்த வரலாறுடைய மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் நாமும் இந்த சமகாலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். நான் இந்த உலகத்தில் வாழும்போது சரியான ஒரு கொள்கையில தான் இருக்கிறேனா? ஏன்னா நீங்க எந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நீங்க போய் கேட்டாலும் ஆமா நான் தான் சரியான கொள்கைகள் இருப்பேன்னு சொல்லிட்டு அதை அழுத்தி சொல்லுவான், ஆதாரமா சொல்லுவான். அவன் குர்ஆன்ல இருந்து சுன்னாவுல இருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்லுவான். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம சரியான கொள்கையில தான் இருக்கிறோமா? ஏன்னா ஷியாக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டாங்கன்னா நாங்கள் குர்ஆனை சொன்னாதான் பின்பற்றணும்பா, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவனும்பா, ரசூலுல்லாஹ் தான் என்னுடைய தூதனும்பா, குர்ஆன் தான் வேதனும்பா, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நாமளும் அதை தான் சொல்றோம், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், வேதம் குர்ஆன் தான், அதே போல ரசூல் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இப்படியாக சொல்லக்கூடிய நாம சரியான ஒரு வழிமுறையில் தான் இருக்கோமா? யாரு தான் சரியான முறையில் வழிமுறையில் இருக்கா என்பதை ஆய்வதற்கு கட்டாயமான முறையில் நம்ம ஒவ்வொரு நபர்களுக்கும் கல்வி என்பது வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, வ சதஃப்தரிக்
என்னுடைய மக்களுடைய கூட்டம் இருக்க அது பிரியும். உம்மத்தி, என்னுடைய உம்மத் என்பது பிரியும். அலா சலாசின் வ சபீன், கிட்டத்தட்ட 73 கூட்டமாக பிரியும். அந்த 73 கூட்டத்தில் உள்ள எல்லாரும் குல்லுகா எல்லாருமே பின்னார், அவர்கள் எல்லாருமே நரகத்தில் போயிடுவாங்க. இல்லா வாஹித், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற 72 கூட்டமும் நரகத்துக்கு சென்று விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் யாரு? அது 72 கூட்டம் நரகம் போமே, அதை விட்டுருங்க, அந்த ஒரே ஒரு கூட்டம் சூனம் செல்லும் சொல்றீங்களே, அந்த கூட்டம் யாரு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அன அலைஹி, நான் எதில் இருந்தனோ அதே போல அஸ்ஹாபிஹி, என்னுடைய தோழர்கள் எதில் இருந்தாங்களோ, எந்த மார்க்கத்தில் இருந்தாங்களோ அந்த வழியில உள்ளவங்க தான், அந்த ஒரே ஒரு கூட்டம் தான் சூனம் செல்லும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் எந்த வழியில இருந்தாங்க, அப்படிப்பட்ட வழியில தான் நாமும் இருக்கோமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல எனக்கு தேவைப்படுவது கல்வி. மார்க்க கல்வி இல்லைன்னா கட்டாயமான முறையில் ஷைத்தான் ஈஸியாக நம்மளை வழிகெடுத்துடுவான். அதனால தான் மார்க்க வகுப்புகள் அதிகமாக நடத்துகிறாங்க. அந்த காலத்தில் மார்க்க வகுப்புக்கு போகணுன்னா மார்க்க கல்வியை படிக்கணும்னா சிரமம். இந்த காலத்தில் அதுக்கு மார்க்க கல்வியை படிக்கிறது ரொம்ப 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 இலகுவான முறையில் ஆயிடுச்சு. உலக கல்வியோட சேர்ந்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய எத்தனையோ மதரசாக்கள் வந்தாச்சு. ஆனால் மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இதனால தான் மக்களுக்கு மத்தியில், அநேகமான மக்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக குர்ஆன் சுன்னாவை புரிஞ்சிக்காம வழிகேடு வருது. தான் நான் விளக்கம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வழிகேடு என்பது வருது. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, சஹாபாக்களுடைய வழிமுறை அப்படின்னு புரிஞ்சிக்காம விளங்காம வழிகேடு என்பது வருது. அதே போல தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் சொன்னா கரெக்டா இருக்கு, இந்த நபர் சொல்லிட்டா, என்னுடைய இமாம் சொல்லிட்டா, என்னுடைய இந்த குத்பா சொல்லிட்டாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், இந்த ஹாஜியார் சொல்லிட்டா, இப்படியான மக்கள், தனிநபர் மக்களுடைய அந்த மார்க்க விஷயத்தை தேர்ந்தெடுத்தா கட்டாயமான முறையில் வழிகேடு என்பது உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அழகான முறையில் சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரை, உங்களிடத்துல 2 விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன், அந்த 2 விஷயத்தை நீங்க கடவாய் பற்களாக பிடித்து பண்பெற்றுங்க. அதாவது ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறக்கூடிய ஹஜ்ஜில் இந்த 23 ஆண்டுகளாக மக்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமா ஒட்டுமொத்தமாக சாராம்சமாக அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வரக்கூடிய காலங்களில் வழிகட்டு போயிடக்கூடாதுன்னா நீங்க 2 விஷயத்தை கட்டாயமான முறையில் பற்றி பிடிச்சிங்க. பற்றி பிடிக்கக்கூடிய காலமெல்லாம் நீங்க வழி தவறவே மாட்டீங்க. லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2 நீங்க எந்த அளவுக்கு நீங்க பற்றி பிடிக்கிறீங்களோ அப்ப நீங்க வழி தவறவே மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கிதாப் அல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நீங்க பற்றி பிடிங்க, என்னுடைய வழிமுறையை நீங்க பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீங்க. பற்றி பிடிங்கன்னா என்ன? குர்ஆனை எடுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதா கிடையாது. குர்ஆனை படித்து விளங்கி அதுலேருந்து என்ன நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதன்படி இந்த உலகத்தில் வாழணும். சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அதன் அடிப்படையில் விளங்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா கரெக்டான ஒரு வழிமுறையில் நம்ம இருக்கும். எதுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் விளங்கினா போனால் எதுக்காக விளங்கணும்? அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கான், எனக்கு கல்வி அறிவை கொடுத்துருக்கான், எனக்கு யோசிக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான், அப்புறம் எதுக்கு நான் சஹாபாக்கள் விளங்கினா போல விளங்கணும்? நான் தமிழ்லேயே எனக்கு தர்ஜுமா இருக்கேன், அதை எடுத்து நான் படித்தேன்னா நான் விளங்கிடுவேன் எனக்கு. அப்புறம் எதுக்கு நான் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்கணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லிட்டாங்க, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருந்தோமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வேதத்தை அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வேதத்தை அனுப்பும்போது சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தாங்க, இந்த குர்ஆன் வசனம் இதுக்காக தான் இறங்கப்பட்டது, இந்த குர்ஆன் வசனம் இந்த விஷயத்துக்காக தான் இறங்கப்பட்டது, இந்த குர்ஆன் வசனம் இறங்கப்படும் போது இந்த சம்பவம் நடந்தது, இப்படி டைரக்டாக ரசூலுல்லாஹ்வை பார்த்த ஈமான் கொண்ட அந்த குர்ஆன் வசனத்துக்கு தெளிவான அர்த்தம் தரக்கூடிய சஹாபாக்கள் அந்த குர்ஆனை தெளிவாக வணங்கினாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச விஷயங்களை சஹாபாக்கள் நேரடியாக பார்த்து விளங்கினாங்க. அதனால தான்
தானாக நம்மளா விளங்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து குர்ஆனையும் சுன்னாவையும் எவ்வாறு சஹாபாக்கள் விளங்கினாங்களோ, ஏன்னா சஹாபாக்கள் ஒருபோதும் வழித்தவர்கள் அல்ல, சஹாபாக்கள் ஒருபோதும் வழித்தவர்கள் கிடையாது. சஹாபாக்களை குறித்து அல்லாஹ்வுடைய சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர்கள் சுவனவாதிகள், சுவனத்துக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். அதனால தான் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களை போல நம்ம விளங்கினோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாம கடைசி வரைக்கும் நேரு வழியில இருப்போம். குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிங்கன்னு சொன்னாங்களே, அதை விளங்குவதற்கு ஒரு ஆயுதமாக சஹாபாக்களுடைய விளக்கத்தை நம்ம எடுத்தோம்னா அழகான முறையில் இந்த உலகத்தில் சரியான முறையில் வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை என்னால தானான முறையில் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்க முடியும் நம்ம எடுத்தோம்னா அந்த இடத்துல தான் குழப்பம் என்பது ஏற்படுது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், வழிகேடான விஷயங்கள் எப்போ வருதுன்னா குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் புரியலைன்னா கட்டாயமான முறையில் அது வழிகேடாக தான் ஆகும். அந்த அடிப்படையில் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் விளங்கினா நம்ம விளங்கியிருந்தோம்னா அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த வழிமுறை நம்மளும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் சஹாபாக்கள் செஞ்ச விஷயத்துக்கும் அல்லாஹ் இறக்கிய மார்க்கத்துக்கும் ஷியாக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாம அதில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல மார்க்க கல்வி என்பது கட்டாயமான முறையில் வேணும். அந்த அடிப்படையில் தான் இதே போல பல மார்க்க அவைகள் நடக்குது. இன்னும் சில வழிகட்ட கூட்டங்களோட அக்கீதாவே முரணாக இருக்கும். அதில் எனக்கு தெரியாமலே பல மக்கள் தௌஹீத் சொல்லக்கூடிய மக்கள் உள்ளார போய் இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்ல போனால் முர்ஜியான்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, ஈமான் என்பது உள்ளத்தில் மட்டும் கொண்டா போதும், உடலால் அமல் செய்ய தேவையில்லை. ஈமான் என்பது உள்ளத்தால் ஈமான். இன்றைய பல நபர்கள் நீங்கள் எடுத்து பார்த்துங்க, தொழுகை என்பது கட்டாய கடமை. ஆனால் பல நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுகையே இருக்காது. அதே போல அந்த முர்ஜியாவும் இருந்தாங்க. ஈமான் என்பது உள்ளத்தால் ஈமான் கொண்டா போதும், உடலால் அமல் செய்ய தேவையில்லை. இதே நிலைப்பாடு தான் அன்று முர்ஜியாவிட்டையும் இருந்தது. அதே போல முஅத்தஸிலா இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் எப்படிப்பட்டதுன்னா அறிவை முற்படுத்துவாங்க. எல்லா விஷயத்திலும் குர்ஆன் சுன்னாவை விளங்குறதுக்காக அறிவை பயன்படுத்தலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அறிவையே ஆதாரமாக எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் முஅத்தஸிலா. இந்த கூட்டம் அறிவை முற்படுத்துவாங்க ஆதாரங்களை விட. அதே போல குர்ஆனை படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அந்த அல்லாஹ்வுக்கு என்னென்னலாம் பண்பு இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் மறுப்பாங்க. இதை விட மேலே போய் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இவர்களிடத்துல ஈமான் என்பது அதிகரிக்கவும் செய்யாது, ஈமான் என்பது குறையும் செய்யாது. இன்று நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தௌஹீத் வட்டாரத்துக்கு மத்தியிலேயே நிறைய மக்களிடத்துல இந்த பண்பு என்பது இருக்கு. ஈமான் என்பது ஒருபோதும் அதிகரிக்காது, ஈமான் என்பது ஒருபோதும் குறையாது, ஈமான் என்பது ஒரு நிலையான பொருள் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானை பற்றி சொல்லும்போது ஈமான் என்பது குர்ஆன் வசனம் ஏற்பட்டால், குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் முஃமினுடைய பண்பை பற்றி சொல்லும்போது குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் முஃமினுடைய அந்த ஈமான் என்பது அதிகரிக்கும். எப்போ குறையுது என்பது ஒரு பண்பு இருக்கோ அப்போதான் அதிகரிக்குது என்பது ஒரு பண்பு இருக்கும். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு மத்தியில் இன்னும் கதிரியாவை எடுத்துங்க, ஜபரியாவை எடுத்துங்க, விதியுடைய விஷயத்தில் கடுமையான முறையில் மாற்று கருத்து உடையவங்க இந்த கதிரியாவும் ஜஹ்மியாவும். இவர்களுக்கு ஒரு கூட்டம் என்னன்னா எல்லாமே மக்களுடைய நாட்டத்தினால தான், அவனுடைய நாட்டத்தைப்படி தான் நல்லது செய்கிறான், அவனுடைய நாட்டப்படி தான் கெட்டது செய்கிறான் இப்படின்னு ஒரு கூட்டமும். எந்த ஒரு விஷயமும் நம்முடைய விருப்பப்படி நடக்கலை, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய தான் இப்படின்னு ஒரு கூட்டமும். பல விஷயங்கள் நமக்கே சர்வசாதாரணமாக தெரியாமலே இந்த ஒவ்வொரு கூட்டத்தில் உள்ள ஒரு பண்புகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பண்பும் நமக்கே தெரியல, ஆனால் நம்மகிட்ட என்ன பண்ணுது இருக்குது. அந்த அளவுக்கு தான் எப்படி இந்த முர்ஜியாக்கள் உடலால் அமல் செய்யணும் வேணாம், உள்ளத்தால் ஈமான் கொண்டா மட்டும் போதும்னு சொல்கிறாங்களோ அதே போல தான் இன்று ஏகப்பட்ட தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்க. நல்லா எடுத்து பாருங்க, தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தொழுகெல்லாம் உண்டு தான் சொல்லுவாங்க, கட்டாய கடமைன்னு சொல்லுவாங்க, தொழாதவனுக்கு சக்கரங்கிற நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரோட தொழுகை இருக்குமான்னு கேட்டால் தொழுகை என்பது இருக்காது. இதே போல வழிகட்ட கூட்டங்களில் உள்ள பண்பு நம்மை அறியாமலே நமக்கு மத்தியில் இருக்கு, நம்மை அறியாமலே நமக்கு மத்தியில் இருக்கு. உதாரணமாக ஷியாக்களிடத்தில் உள்ள ஒரு மோசமான பண்பு இமாமை எதுக்கு எடுத்தாலும் முற்படுத்துவாங்க. அந்த 12 இமாம்கள் தான் முக்கியம். அதே போல நமக்கு மத்தியில் என்னுடைய பள்ளியில் உள்ள இமாம் சொல்லிட்டாரா அதுதான் மாறும், அதுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். என்னுடைய அந்த 4 இமாம்கள் பெரிய இமாம்கள் இருக்காங்களே அந்த இமாமில் ஒரு இமாம் ஒன்று சொல்லிட்டா அதுதான் மாறும், அது ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி அதுதான் மாறும். இப்படின்னு நமக்கே தெரியாம வழிகட்ட கூட்டத்தில் உள்ள சில பண்புகள் நமக்கு மத்தியில் இருக்கு.
அது நமக்கு எப்போ வெளிப்படும்? மார்க்க கல்வி என்பது யாரிடத்துல இருக்கோ அவர்கள் கட்டாயமான முறையில் தெரிஞ்சு கொள்ளுவாங்க. இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்டு வந்த மார்க்கமும் இல்லை, சஹாபாக்கள் விளங்கி கொண்டது இல்லைன்னு தெளிவான முறையில் விளங்கிப்பாங்க. அந்த அடிப்படையில் எதனால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஷியாக்களை பற்றி நாம் அறிந்திருந்தோம். என்ன காரணம், ஏன் இவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நாம் எப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கிறோம் என்பது நன்மை மட்டும் அறிந்து கொண்டால் பத்தாது. எப்படி ஹுதைபா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்விட்ட வெறும் தீமையை மட்டும் கேட்பாங்களோ, எதனால கேட்குறாங்கன்னா அவர்கள் அந்த தீமையின் பக்கம் போகக்கூடாது அதனால கேட்பாங்களோ, அந்த அடிப்படையில் தான் நன்மையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தீமையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஹலாலை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், ஹராமை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எப்படி இதெல்லாம் நன்மைன்னு தெரிஞ்சிருந்து விடுறோமோ, இதெல்லாம் தீமைன்னு செஞ்சிருந்து செய்கிறோமோ, அதே போல தான் குர்ஆன் சுன்னாவி வந்திருக்கக்கூடிய ஹலாலும் சரி ஹராமும் சரி, இப்படி பல விஷயங்களுக்கு மத்தியில் பலகீனமான முறையில் இருக்கிறோம். மாற்று அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய வழி தவறிய கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இபாதத்தின்னு வச்சு நம்முடைய இபாதத்தைகளை வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அவர்களுடைய இபாதத்தை என்பது கடுமையான முறையில் இருக்கும். நன்றாக விளங்குங்க, அவர்கள் எல்லாம் வழிகட்ட கூட்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்தில் உள்ள இபாதத்து, அவர்கிட்ட உள்ள ஈமான் என்பது கடுமையான முறையில் இருக்கும். நமக்கு மத்தியில் உள்ள ஈமானும் நமக்கு மத்தியில் உள்ள அந்த இபாதத்துடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் பலகீனமாக இருக்குது. இப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு நாமே தெரியாமல் பல விஷயங்களை செய்கிறோம். இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு தான். நமக்கு மத்தியில் மார்க்க கல்வி சொல்லக்கூடிய ஒரு நபரை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளையோ, நம்மகிட்ட வசதி வாய்ப்புலாம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, ஆனால் நம்முடைய பிள்ளைகளை உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை என்பது இருந்ததுன்னா, என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களும் கட்டாயமான முறையில் இருக்குது, இது மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைப்பு என்பது கட்டாயமான முறையில் இருக்கும். ஆனால் மறுமை வாழ்க்கைக்காக நம்ம என்ன செஞ்சோம்? என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் மட்டும் நல்லா இல்லாமல் மறுமையுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமே, கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுமே, அதுக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்க கல்வியை அவங்களுக்கு போதிங்க, சிறு வயசுலேருந்து போதிங்க. அதே போல் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகவும் இன்னொரு ஒரு பலகீனமான ஒரு விஷயம் சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், இப்படின்ற அடிப்படையில் என்னென்னமோ செய்கிறோம் அழைப்பு பணியை தவிர. எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். ஒரு ஷியாக்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கொள்கைக்கு எப்படி மக்களை வர வைக்கணும்னா பார்ப்பான். ஆனால் நாம் பாருங்கள், நம்ம நேர்வழிப்பட்டுட்டோமா, அவ்வளோதான், நம்ம இந்த பாதையிலே பயணிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இப்படியான நிலைப்பாடு தான். ஒவ்வொரு விஷயத்தையும் பலகீனத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். மத நல்லிணக்கங்கிற அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். நீங்கள் இருக்கிற நல்லிணக்கிறதே மிகப்பெரிய நல்லிணக்கம் என்னென்னா, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கமே அதுதான். நீங்கள் மதீனாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா, மதீனாவில் ரெண்டு கூட்டத்தையும் பரம்பரப்பாக ஆகாது. ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, 2 நபர்கள் ஒன்று கூட்டாங்க. அதுதான் அன்சாரி தோழர்களாக இருக்கக்கூடிய அவுஃப் குலத்தாரும் ஹஜ்ரத் குலத்தாரும். அந்த விஷயம் நம்ம இடத்துல இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்மள அவங்க பகைச்சிப்பாங்க, அவங்கள பகைச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது, கிடையவே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய மற்ற மத நல்லிணக்கம் கிடையாது. அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்லிணக்கமே நீங்கள் அவர்களுக்கு நல்லதை ஏவி தீமையை தடுப்பது, அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைப்பது தான் மத நல்லிணக்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எது நேரான வழி என்பதை பார்த்தோம், எது கெட்ட வழி என்பதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சரியான விளங்குறதுன்னா மார்க்க கல்வி என்பது நமக்கு ரொம்ப 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 அவசியம் என்பதை பார்த்தோம். நம்ம இடத்துல மார்க்க கல்வி இல்லைனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கான கட்டாயமான முறையில் மார்க்க கல்வி எப்படியாவது ஒரு முறையில் நீங்கள் புகத்தக்கூடிய ஒரு மக்களாக இருந்தால்தான் அந்த விஷயம் நாளை மறுமையில் உங்களுக்கு கட்டாயமான முறையில் பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. நாளை மறுமையில் எல்லாரும் இப்போ குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். நாம நேரான வழியில் இருந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு இது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டா மக்களுக்கு ஏவிதான் ஆகணும். உங்களுக்கு உலகத்தில் இது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டா அதை தடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுக்காக என்ன முயற்சி எடுத்தோம்? எந்த ஒரு முயற்சியுமே கிடையாது. இந்த உலகத்துக்காக எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோமோ மறுமைக்காக உள்ள எஃபெக்டில் ரொம்ப 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 பலகீனமான ஒரு முறையில் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் என்ன இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது ரொம்ப 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 சொற்பமான அமல்கள். அந்த அமல்களில் எந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் தெரியல. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அமல் தீமையை விட அதிகமாக இருக்குமான்னு தெரியல. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அமலை வச்சு சூனம் போக முடியுமா என்பது நமக்கு தெரியாது. இப்படி எல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான வாழ்க்கையோடு மரணித்தோம்னா உலக வாழ்க்கையும்
இந்த கபருடைய வாழ்க்கையோ நாளை மறுமை வாழ்க்கையோ கட்டாயமான முறையில் ரொம்ப சிரமமான ஒரு முறையில் ஆகிடும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் யஅய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தவனாக.